நம்பிக்கை. அதானே எல்லாம். நம்மளோட உறவுக்கு நம்பிக்கை தான்ப்பா முக்கியம். இப்படிதாங்க சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி இந்தியாவ பத்தி பேசியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப இந்திய, சீனா உறவுகள் அப்படின்றது இருந்த மாரி ரொம்ப மோசமா இல்லங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுமூகமாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் நம்ம எல்லையில இருக்கிற பிரச்சனைய தீர்க்கிறதுக்காண்டி நம்ம ரீசென்ட்டா போட்ட அக்ரீமெண்ட் தான். இந்த ஒரு சமயத்துல நம்மளோட ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி வந்து சைனாவுக்கு பயணம் வந்து போயிருக்காரு. அங்க போய் சைனாவோட ஃபாரின் மினிஸ்டரான வாங்கிய மீட் பண்ணி வந்து பேசியிருக்காருங்க. இதுல இவங்க 2 பேரும் என்ன மாரி விஷயங்கள வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இப்ப வந்து நம்ம பார்டர் டிஸ்பியூட்ட சரி பண்றதுக்காண்டி நம்ம ரீசென்ட்டா அக்ரீமெண்ட்ட வந்து போட்டோம். இந்த அக்ரீமெண்ட்ட அடுத்த கட்டத்துக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? இன்னுமே இந்தியா, சைனா பார்டர் டிஸ்பியூட்ட கம்மி பண்றதுக்காண்டி என்ன மாரி விஷயங்கள வந்து பண்றதுன்னு, இது மாரி 2 பேர் தரப்புல பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு. அந்த ஒரு சமயத்துல தான் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இந்தியா, சீன உறவுகள் அடுத்த கட்டத்துக்கு போணும் அப்புட்ன்னா, 2 நாடுகளுக்கும் இடையில நம்பிக்கை தான்ப்பா முக்கியம். 2 பேருமே ஒருத்தர், ஒருத்தர் இன்னொருத்தவங்க மேல வந்து சந்தேகப்படக்கூடாது. 2 பேருமே நம்பிக்கையா அடுத்த கட்டத்துல ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு போணும். சந்தேகம் அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு 2 நாடுகளோட உறவுகள் அப்படின்றது ரொம்ப சுமூகமா போகணும் அப்படின்னு, இது மாரி ஃபாரின் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காருங்க. இத வந்து கேட்கும்போது நமக்கு காமெடியா இல்ல? சைனாவ பார்த்து நம்ம சந்தேகப்படக்கூடாதா? இப்ப கூட இந்தியா, சைனா பார்டர் டிஸ்பியூட்க்கு இந்த மாரி அக்ரீமெண்ட்லாம் போட்டாலும், நம்ம எப்பயுமே சீனாவ ஒரு சந்தேக பார்வையோட தான் பார்ப்போம். ஏன்னா, இவங்க என்ன மாரி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதா? இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல வந்து நம்ம இந்தியன் நேவிக்கும் குடைச்சல் குடுப்பாங்க. அந்த மாரி வேலைய தான் சீன ராணுவம் வந்து பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது, இவங்க என்ன சொல்றாங்க? "நம்பிக்கை தான்ப்பா முக்கியம். இந்தியா எங்க மேல சந்தேகப்படக்கூடாது. அதே மாரி நாங்களும் உங்க மேல சந்தேகப்பட மாட்டோம்ன்னு" இது மாரிலாம் பேசுற நிலைமை வந்துருச்சு பார்த்தீங்களா? இதையெல்லாம் பார்க்கும்போது தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப சைனாவோட டோன் வந்து ரீசென்ட்டா இப்படிதாங்க மாறியிருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சைனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பெர்சனும் இதே மாரி ஒரு கருத்து தான் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்டின்னா, சைனாவோட டிராகனும், இந்தியாவோட எலஃபன்ட்டும் சேர்ந்து ஒரு ஹார்மோனிக் டான்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கணும். இத தான் நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு இந்த மாரி ஒரு கருத்த வந்து சொன்னாங்க. அந்த ஒரு கருத்துக்கான மீனிங் என்ன அப்டின்னா, இந்தியாவும், சைனாவும் சேர்ந்து ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கணுமா. இப்ப இத தான் சீனா தரப்புல திருப்பி திருப்பி சொல்லி, "எங்கள நம்புங்க. நாங்க இனிமேல் அப்டிலாம் பண்ண மாட்டோம். நாங்க உங்க கூட நல்ல ஒரு இணக்கமான ரிலேஷன்ஷிப்ப தான் மெயின்டெயின் பண்ண விரும்புறோம்" அப்படின்னு, இப்ப அப்படியே அவங்களோட டோன வந்து மாத்திருக்காங்க. என்னதான் சீனா வந்து இந்த மாரி இந்தியாவ பத்தி பேசினாலும், நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் சீனாவ நம்ம எங்க வைக்கணும் அப்படின்றது நமக்கு வந்து தெளிவா வந்து புரியும். அதனால தான் என்னதான் எல்லை பிரச்சனைலாம் இப்போ வந்து முடிவுக்கு வந்தா கூட, நம்ம சீனா கிட்ட கொஞ்சம் கவனமா தாங்க வந்து இருக்கணும். இப்ப இது மட்டும் இல்லாம, இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும், சைனாவுக்கும் கொரோனாவுக்கு அப்புறம் டைரக்ட் ஃப்ளைட் இல்லாம இருந்துச்சுங்க. இப்போ வந்து திரும்ப இந்த டைரக்ட் ஃப்ளைட்ட கன்டின்யூ பண்ண போறோம் அப்படின்னு, சீனா தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எப்ப பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில நம்ம மேக்ஸிமமா வந்து எல்லா ஃப்ளைட்ஸயுமே வந்து நம்ம வந்து தடை பண்ணி வச்சிருந்தோம். ஆனா, அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தடைய எடுத்து விடவே இல்ல. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்தியாவுக்கும், சீனாவுக்கும் கொரோனா காலகட்டத்தில எல்லை பிரச்சனை பயங்கரமா வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பரபரப்பான சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. அந்த ஒரு சமயத்தில தேவையில்லாம எதுக்கு நாங்க உங்களோட ஃப்ளைட்ஸ்க்கு வந்து பெர்மிஷன் குடுக்கணும். அதனால உங்களோட டைரக்ட் ஃப்ளைட்ஸ வந்து நாங்க கேன்சல் பண்ணிருவோம் அப்படின்னு, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல வந்து கேன்சல் பண்ணி வந்து ஆயிருச்சுங்க. ஆனா, இப்படி இருக்கும்போது தான், இப்ப வந்து இந்தியாவுக்கும், சீனாவுக்குமான டைரக்ட் ஃப்ளைட்ட வந்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சோ, அதே மாரி இப்ப பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு 2 நாடுகளும் பேசி இந்த மாரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியா தரப்புல ஒரு ரெக்வெஸ்ட் வந்து சீனா கிட்ட வந்து வச்சிருக்காங்க. என்னன்னா, மொதலாம் வந்து எங்க நாட்ல இருந்து கைலாஸ் மானசரோவர் யாத்திரைக்கு வந்து போவாங்க. ஆனா, நீங்க வந்து கொரோனா காலகட்டத்தில தேவையில்லாத தடைகள வந்து விதிச்சீங்க. இது வந்து எங்க நாட்டு மக்களுக்கு சிரமமா வந்து இருக்கு. இந்த ஒரு தடையை எடுத்து விடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப இதுக்கும் சீனா தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதையும் நாங்க பேசி வந்து முடிவு பண்றோம். கூடிய சீக்கிரத்தில நீங்க என்ன வந்து எங்ககிட்ட ரெக்வெஸ்ட் வச்சீங்களோ, அத வந்து நாங்க பண்றோம் அப்படின்னு சைனா தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, சைனாவ பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு, இப்ப வந்து நாங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான நாடா தான்ப்பா இருக்கோம். எங்கள வந்து ஏத்துக்கோங்க. உங்க கூட நட்பு பாராட்டுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு, இந்த மாரி இந்தியா கிட்ட சீனா வந்து நெருங்கி வர வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல இந்தியா என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, சைனா கிட்ட இருந்து எந்த மாரி விஷயங்கள வந்து எடுத்துக்கணுமோ, அந்த மாரி விஷயங்கள மட்டும் எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு தாங்க வந்து இருக்கணும். இப்படிதான் இருக்கும்போது அப்புறம் திடீர்னு எல்லைப் பகுதியில வந்து சீனா வந்து ஊடுருவிருவாங்க. அதனால
அதனால இந்த விஷயத்த நம்ம இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.